வாழ்க்கையே விளையாட்டு தான். இந்த வாழ்க்கை இருக்குதுல்ல, புருஷன் பொண்டாட்டி குடும்பம் இதெல்லாம் இருக்குதுல்ல, இது என்ன தான். இதனால தான் துணிஞ்சு ஒருத்தன் விட்டு போக முடியுது. ஒருத்தர் பண்ணத்தில் எப்படி ஆனாரு, தமாசுன்னு தெரிஞ்சிக்கிச்சு அந்த ஆளுக்கு. அப்படித்தானே நானா சொல்கிறேன், உனக்கும் தெரிஞ்சிட்டு தமாசுன்னு. ஆனால் கொஞ்சம் அழகாக தான் விளையாட, நல்லா தான் விளையாட, சந்தோஷமாக தான் விளையாட. கேமும் உங்கள் கையில் தானே இருக்குது. சாயந்தரம் 5 மணிலேருந்து 6 மணி விளையாட வராது, இல்லை வேலை ஷிஃப்ட்டில் அது போது விளையாடுறது, போர் அடிக்கும் போது விளையாடுறதுன்ட்டு. இப்போ விளையாடுறதுக்கே பிறந்த மாதிரி விளையாடுங்கிறீ, என்ன அது அர்த்தம்னு கேட்குறேன் நான். வேறு ஒன்றுமே செய்ய மாட்டேன்ற, உங்கள்கிட்ட ஒரு அவுட்புட்டும் வர மாட்டேங்குது. நீ ஒரு யூடியூப்பில் வீடியோ போட மாட்டேன்ற, கீழே இறங்கி தோட்டத்தை கிட்டத்தை செய்யலாம், செய்யறது இல்லை. அதில் வர உனக்கு லேப்டாப்பு ஃபோன்லாம் கச்சோன்னே என்ன பண்ணுகிறேன், திறந்து வச்சுட்டு இன்னும் ஏசி ரூமில் உட்காந்துன்னு கேம் மட்டுமே ஆடுறதுன்னு நிறைய குழந்தைங்க இருக்குது. புரியுதா? அப்போது மனுஷன் அந்த அப்பன் சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தை திருடுதனமாக இந்த மாதிரி செலவு பண்ணலாம் குழந்தைகள் நம்ம என்ன செய்ய முடியாது, தெரியாது. நம்ம குழந்தைகள் கூட நம்ம எதனா பண்ணாலும் பண்ணலாம். இப்படியெல்லாம் பேசிட்டு வந்துக்கிறேன், நானும் என்ன தான் பண்ணுகிறேன், கேம் தான்னுக்கிறேன். நீ எல்லாம் ஒரு அப்பனாடா, நீ என்ன கேட்டாலாம் கேட்கலாம். எல்லாருக்கும் ஒரு ரூல் தான். பிறந்தீங்க ஏதோ ஒன்று செஞ்சுட்டு போகணும், உங்களுக்கு ஒன்று செஞ்சுக்கணும், அப்புறமா நீங்கள் பார்த்து இன்னொருத்தருக்கே செய்யணும். கேம் ஆடினா செய்ய முடியுமா, இதுதான் எனக்கு வேலை. நீங்கள் பிறந்தீங்களே அதுக்கு என்ன அர்த்தம், கேம் ஆடுறதுக்கா, டைம் பாஸ் பண்ணுறதுக்கா? சரி, அப்போ நான் கேம் ஆடுறதுக்கு முன்னாடி டைம் பாஸ் பண்ணி என்ன சாதித்தேன் தெரியணுமா இல்லை? யார் கேட்கணும்? நான் அப்பனுக்கு எவ்வளோ உதவியாக இருந்தேன், அம்மாவுக்கு எவ்வளோ உதவியாக இருந்தேன், இல்லை இந்த சமூகத்துக்கு நான் உதவியாக எவ்வளோ இருந்தேன், எல்லா கர்மத்துக்கு உதவியாக இருந்தேன். எனக்கு நான் எப்படி உதவியாகிறேன்னு தெரியவே இல்லை. வயிறு இவ்வளோ பிசா வச்சுன்னு பிஸ்கெட் சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு டீயை குடிச்சின்னு கேம் ஆடுனுக்கிறேன். இன்னும் மோசம் ஐடியில் வேலை வச்சிச்சின்னு சொன்னான், வேலையை ஏஐ கிட்ட கொடுத்துடணும். அந்த ஏஐ கொடுக்குறது எடுத்து இன்னொரு ஏஐயில் போட்டு அது ஏஐ பண்ணாத மாதிரி பண்ணிடணும். இது எடுத்து என்ன பண்ணிடணும், கம்பெனிக்கே அனுப்பிச்சிடணும். அனுப்பிச்சிட்டு நான் என்ன பண்ணுங்கண்ணா, வீடியோ கேம் ஆடுங்கணும் அதில் சைடில் தனியாக. இன்னும் மோசம் நெட்ஃப்ளிக்ஸ் இந்த மாதிரிலாம் படம் வந்துச்சு. அதில் மோசமான படங்கள்லாம் நல்லா வந்துடும். சரி, நல்ல படங்கள்லாம் மோசமாக வந்துடும். எப்படியோ ஒன்று வச்சிங்களேன். அப்புறமா தூரமாக இதில் அது என்னன்னே தெரிலங்க, அது ப்ளூராகிடுச்சு. ஏன் எப்போ பார்த்தாலும் இங்கேயே தான். இன்னும் ரொம்ப மோசம், இன்னும் சில பேருக்கலாம் கண்ணெல்லாம் சுத்தம் இல்லைங்க, பார்க்கலாம் முடியல, சைட்லலாம் தெரிய மாட்டேங்குது. சைடில் தெரிலன்னே சில பேருக்கு தெரியாது. சில கலர்லாம் பிளைண்ட் ஆகிட்டு இருக்கோம். சிக்னல் போட்டாங்களா இல்லைன்னு தெரியல, எல்லாம் போகிறாங்கன்னு இவனும் போகிறான். இதெல்லாம் எதனால்?